ஆடல. செகண்ட் ரவுண்டில் செகண்ட் மேட்ச் பிட்வீன் கொடிமங்கலம் விசஸ் இதில் டாஸ் ஒன்று கொடிமங்கலம் ஃபீல்டிங் சூஸ் பண்ணிக்காங்க. பேட்ஸ்மேன் பிரகாஷ் மற்றும் பிரகாஷ் டான்சிக்கில் வேலு. ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட்னா பரதன். ஃபர்ஸ்ட் போல் முதல் பால் இன்சைட் ஆச்சு. ஸ்டார்ட் அவுட் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க பரதன். இங்கே நல்ல ஸ்டார்ட். ஒரு பேக் லென்த்தில் இழுத்து போட்டாங்க. கீப்பர் கேட்சர் ட்ரா பண்ணியிருக்காங்க. ஒரு லைஃபும் கிடச்சிருக்கு பேட்ஸ்மேனுக்கு. டாட் பால் பேக் டு பேக் அடிச்சுட்டு டாட்டை பதிவு பண்ணி கொடுத்தாங்க. விக்கெட் சான்ஸ் இருந்தும் மிஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த பந்து அகைன் ஃபுல் பேக் லென்த்தில் பாடி அட்டாக். டாட் பாலை மாறிடும் கண்டிப்பாக. டாட் பால் இது வரைக்கும் எந்த ரன்னையும் பதிவு பண்ணல. பேக் டு பேக் 3 பந்தை டாட்டா பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. பவுலிங் இல்லை பரதன். லாஸ்ட் ஒன். அடுத்த பந்து 4th ஒன் நினைக்கிறேன். ஸ்டெப் அவுட் பண்ணி அண்டர்லேயே திரையாக போயிருக்கு. ஸ்ட்ரைட்டாகவே ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட பாலுக்கு குயிக்காக ரியாக்ட் ஆனாங்க. நல்ல த்ரோ. இங்கே ரன் அவுட். பாலுக்கு ரியாக்ட் ஆன மாதிரி இங்கே ரன் அவுட்டாகவும் மாறி இருக்குது. இது வரைக்கும் டாட் பாலை மட்டுமே பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் சான்ஸ் ஃபார் ஹேட்ரிக்கான்றது பார்ப்போம். மெயின்டைன் பார்ப்போம். அடுத்த பந்து இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்திருக்காங்க. அங்கே லாங் ஆனில் ஹைட் பேருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்ப்போம். நல்ல டேக் ஆன் லைனில் ஒன்று ஆனில் ராம். அவர் டீமை தவிர மற்ற எல்லா டீம்லையும் நல்லா விளாண்டு கொடுப்பாங்க ராமண்ணா. அடுத்த பந்து லெஃப்டியாக கனெக்ட் ஆகி நின்னாங்க. திரும்ப வகையும் போட்டாங்க. பாடி அட்டாக் டாட் போல். சரியான கனெக்ட் இல்லை. பின்னாடி எஜாயி பொத்துருக்கு. அதன் மூலியமாக ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு. பவுண்டரி. அடுத்த பந்து இந்த தடவை பெரிய ஸ்கூலில் போனாங்க. ஃபுல் பேக் லென்த்தில் டாட் பாலை மாற்றி கொடுத்தாங்க. டாட் பால். அடுத்த பந்து ஷார்ட் பால் பேச யூஸ் பண்ணி எடுத்தாங்க. சான்ஸ் ஃபார் கேட்சான்னு பார்ப்போம். கேப்லையும் பேருக்கு 1 பவுன்ஸ் பவுண்டரி. அடுத்த பந்து பாக்ஸ் 2 பாக்ஸ் நடுவில் வந்திருக்கு. அம்பையர் டெசிஷன் ஒயிட் கொடுத்துருக்காங்க. ஒயிட். அடுத்த பந்து இந்த தடவை ஃபுல் பேக் லென்த்தில் இழுத்து போட்டாங்க. டாட் பாலாவும் மாறி இருக்கு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை அப் ஏக்கரில் தெளிவாக முதல் லைன் பாக்ஸ்லேயே அடித்தாங்க. டாட் போல். அடுத்த பந்து இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா கவரில் தெரிச்சிட்டு போயிருக்கு. பவுண்டுக்கான வாய்ப்பு கன்ஃபார்ம் நினைக்கிறேன். நல்லா ஸ்டாப். இங்கே லைனில் விஜய் ரன்னிங் முடின்னு பார்ப்போம். 2 கிடச்சிடும். ஈஸி 2 முடியல. 12 ஆடி இருக்காங்க. தோடு ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே பாடி அட்டாக்ல டாட் பாலை ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. டாட் பால். அடுத்த பந்து செகண்ட் ஒன். இந்த தடவை சரியான கணக்கில் இன்சைடு ஸ்ட்ரைட்டாகவே இந்த ஃபீல்டர் நல்லா ஸ்டாப்னு பார்த்தா டேரக்ட் ஹிட்டில் விக்கெட்டுக்கு சான்ஸ் இருந்திருக்கு. டேரக்ட் ஹிட்டு பண்ணியிருக்காங்க. விக்கெட். அடுத்த பந்து இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. தப்பான பால் பனிஷ் பண்ணிக்கலாம்னு பார்ப்போம். மிட் விக்கெட்டில் தெரிச்சிட்டு போயிருக்கு. பவுண்டரி கிடச்சிருக்கு. பவுண்டரி. அடுத்த பந்து ஆப்டு ஏக்கரில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு கீப்பர் 2 போய் எடுத்துருக்காங்க. ரன்னிங் முடியும். சிங்கிள் கிடைக்கும். லெக் பை மூலியமாக ஒரு சிங்கிள். லாஸ்ட்டும் ஒரு ஓவர். ஃபஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி 2 பேக் ஃபுட் லென்த்தில் இழுத்து அடித்தாங்க. கண்டிப்பாக டாட் பாலை மாறிடும். அங்கே ரன் அவுட்டாகவும் மாறி இருக்குது. ரன் அவுட். ரிமைனிங் 1 டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து. கடைசி 1 அப் டு ஏக்கரை தெளிவாக எடுத்தாங்க. லாங் ஆஃபில் சான்ஸ் ஃபார் நல்ல டேக் அண்ட் லைனில் விக்கெட். லாஸ்ட் இந்த விக்கெட்டோட இன்னிங்ஸையும் முடிச்சிருக்காங்க குரவன் குளம். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்ட்ரைக்கிங்கில் பகவதி, நான் செகண்டில் கார்த்திக். ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண வேலு. ஸோ 18க்கு 17 தான் ஆடிருக்காங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில். ஸோ 18 எடுத்து தான் வின் பண்ணலாம். இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா இழுத்து போட்டார். அம்பையர் கால் டாட் பால். செகண்ட் ஒன் நல்ல பால் இன்சைட் வச்சு தான் இருக்குது. நல்ல த்ரோவாக இருந்தால் விக்கெட்டாக இருக்கும். நல்லா ரன்னிங் குயிக்காக ஓடிட்டாங்க. ஸோ ஓடி எடுக்கப்பட்ட 2 நல்லா இருக்குது இந்த வியூ பாயிண்ட்டு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கிட்டு மலை ரயில் நல்லா இருக்குது. சுற்றி கொடி. தேர்ட் ஒன் குத்தி போட்டார். அங்கே ஃபீல்டர் வச்சுருக்காங்க. 1 பிச்சில் பவுண்ட்ரி சொல்லியிருக்காங்க. இல்லை சொல்லியிருக்காங்க. இல்லை 2 ரன்னு. ஃபோர்த் ஒன் நல்ல பால். அப் டு மேலே வரைக்கும் வந்தார். டாட் பால். ஃபிஃப்த் ஒன் சரியாக படலை. லாங் ஆனில் ஃபீல்டர் வச்சுருக்காங்க. இல்லை ஃபீல்டிங். ஸோ 2 ரன்னுக்கான முயற்சி இருக்குது. சிங்கிள். லெஃப்டி கார்த்திக் ஸ்ட்ரைக்கிங்கில் லாஸ்ட் ஒன் ஏறி போனார். கடைசி வரைக்கும் விரட்டி போட்டார் பவுலர். நல்ல பவுலிங். சிங்கிள். இந்த சிங்கிளோட இந்த ஃபஸ்ட் ஓவர் முடிவுக்கு வருது. நல்ல ஓவருக்கு வேலை கையில் இருக்குது. ஒரு ஓவர் முடிச்சிருக்கு. 6 ரன் அடிக்கிறாங்க கொடிமங்கலம் FCC. ஸோ என்ஜியில் 12க்கு 12 ஆடணும். பவுலிங் இல்லை சுதர்ஷன். நல்லா போட்டார். ஸ்டெம்புக்கு மேலே வந்திருக்கு. டாட் பால். செகண்ட் ஒன்
லோட்டாஸாக எடுத்தார் எங்கள் ஃபீல்டர் கஜானே, நல்ல ஃபீல்டர் மெனக்கடணும். இந்த ஃபீல்டிங் 2 ரன் கண்டிப்பாக ஓடிடுவாங்க. 2 ரன், 3rd ஒன். லோட்டாஸ் நல்லா கட் பண்ணி கனெக்ட் பண்ணார் ஃபீல்டர். அந்த ஃபீல்டிங் சிங்கிள். நல்ல பால், பாக்ஸ்லேயே போட்டார். 5th ஒன். அகைன் நல்ல பால், டாஸாக போட்டார். அங்கே இன்டர்ஸ் கால். பையில் சிங்கிள். லாஸ்ட் பால் முக்கியமான பால், ஸ்டெம்பை உரசிட்டு வந்துச்சு. ஸோ உங்களுக்கு விக்கெட். ஸோ பையில் ஓட முயன்று ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க. ஸோ இந்த விக்கெட்டோட இந்த ஓவரை 4 ரன்லேயே போட்டு போயிட்டார் பவுலர். நல்ல பவுலிங்குங்க. ஸோ எஞ்சி உள்ள 6க்கு 8 ஆடணும்னு நினைக்கிறேன். ஒரு ஓவருக்கு 8 ரன் ஆடணும். பவுலிங் எட்டில் சதீஷ் வந்திருக்காரு, எஸ்கே நியூ பேட்ஸ்மேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட் ஆகாயத்தை தாண்டி போயிடுச்சு அந்த வீட்டுக்கு. ஸோ இந்த டோர்னமெண்ட்டோட பிக்கெட் 6ன்னு சொல்லலாம். இதை எங்கேயோ போயிடுச்சு. முதல் பாலே 6 அடிச்சு இங்கே ப்ரெஷரை பில் குறைச்சி எஞ்சி உள்ள 5க்கு 2 தான் ஆடணும். செகண்ட் ஒன் டாஸ் பால் அகைன் அடிச்சுட்டாருங்க. அகைன் 6. இங்கே 2 பாலுக்கு 2 6 அடிச்சு மேட்ச் பேட்ஸ்மேன்.